திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1007, அதிகாரம் நன்றியில் செல்வம். ஞான போதனை செய்யும் ஒரு ஞானியிடம் பலர் ஞான உபதேசம் பெற வந்தனர். ஞானி அனைவருக்கும் எளிமையான உபதேசங்களை கூறி வந்தார். ஒரு நாள் செல்வந்தன் ஒருவன் அந்த ஞானியிடம் வந்தான். அவனுக்கு தான தர்மங்கள் செய்யும்படி ஞானி போதனை செய்தார். ஆனால் தான் சேர்த்து வைத்த செல்வங்களை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை. சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு நாள் ஞானியை சந்தித்தான். அப்போது அந்த ஞானியிடம், ஞான தர்மங்கள் செய்வதால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற கேள்வியை கேட்டான். காலப்போக்கில் செல்வந்தர் மாறுவார் என எண்ணி ஞானியும் அது உனக்கே ஞாபகத்திற்கு வரும் என்று சொல்லி அனுப்பினார். சில நாட்களானது. ஆனால் செல்வந்தரின் மனநிலை மாறவில்லை. செல்வத்தால் புண்ணியத்தையும் மோட்சத்தையும் விலைக்கு வாங்க முடியாது என்பதை அவனுக்கு உணர்த்த முடிவு செய்தார். ஒரு நாள் மதிய வேளையில் அந்த செல்வந்தருடன் பேசியபடியே இருவரும் காலால் சிறிது தூரம் நடந்து சென்றனர். வெயில் அதிகமாக இருந்ததால் செல்வந்தரின் கால்களால் வெயிலை தாங்க முடியவில்லை. செல்வந்தரின் நிலையை கண்ட ஞானி, நண்பரே, ஏன் தங்கள் நடையின் வேகம் குறைகிறது என்று கேட்டார். அதற்கு அவர், வெயில் காலை சுடுகிறது, தாங்க முடியவில்லை என்றார். உடனே நடப்பதை நிறுத்திய ஞானி, உங்களது நிழல் தரையில் விழுகிறதே, அதில் நிற்கலாமே என்றார். செல்வந்தரும் தரையில் விழுந்துள்ள தனது உடலின் நிழலில் கால்களை ஒன்று சேர்த்து நிற்க முயன்றார். ஆனால் அங்கும் இங்கும் பல கோணங்களில் முயன்றும் அவரது நிழலில் காலை பதிக்க முடியவில்லை. அப்போது ஞானி சிரித்தார். எதற்காக சிரிக்கிறீர்கள் என்றான் செல்வந்தன். உங்கள் உடலின் நிழல் கூட உங்களுக்கு உதவவில்லை. நீங்கள் சேர்த்து வைத்துள்ள செல்வமா உங்களுக்கு மறுமையில் உதவப் போகிறது என்று கேட்டார். செல்வச் செருக்கால் தான தர்மங்களை செய்யாத செல்வந்தர் தனது நிலையை உணர்ந்தார். உடனே ஞானியை வணங்கி, ஐயனே, இம்மைக்கும் மறுமைக்கும் ஒருவன் செய்யும் கர்மமே காரணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். இனி செல்வங்களை தான தர்மம் செய்துவிட்டு ஞான வாழ்க்கையில் செல்ல விரும்புகிறேன் என்று தனது செல்வத்தை துறந்து ஞானியை பின்பற்றினார். வறியவர்க்கு ஒன்றும் கொடுக்காதவனது செல்வம் மிக்க அழகுடைய பெண் மனம் செய்து கொள்ளாமல் தனியாளாக இருந்து முதுமை அடைவது போலாகும் என்பதை, அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயன்படாத பணம் வெறும் காகிதம், உதவுகின்ற செல்வமே உன்னதம்.